ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 90. கொஞ்ச தூரத்திலேயே பரத்வாஜருடைய ஆசிரமத்தை பார்த்த பரதன் தன்னுடைய சைன்யத்தை நிறுத்திட்டு ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் சட்டைகளையும் தலைப்பகையையும் கயட்டி வச்சுட்டு உத்தரியத்தோடு வசிஷ்டரோடு கூட மந்திரிகள் பின்தொடர கால்நடையாக நடந்து போனார். பிறகு கொஞ்ச தூரத்துல மந்திரிகளையும் நிறுத்திட்டு ரகுவம்சத்து ராஜாக்களினுடைய ஆச்சாரத்தெல்லாம் நன்கு தெரிஞ்சின்ற அந்த வசிஷ்டரோட மட்டும் போறார். மகா தபஸ்வியான அந்த பரத்வாஜர் வசிஷ்டரை பார்த்த உடனே ரொம்ப சீக்கிரமா எழுந்துண்டு சிஷ்யர்களே அர்க்கியம் எல்லாம் கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்றார். வசிஷ்டரும் பரத்வாஜரும் சம வயசு உள்ளவர்கள் தான். அதனால ஒருவருக்கொருவர் அவ நமஸ்காரம் பண்ணிக்கல, உபச்சாரம் மட்டும் பண்ணிக்கிறா. பரதன் பரத்வாஜரை பிரதட்சண நமஸ்காரம் பண்றான். வசிஷ்டரோடு வந்ததால இஷ்வாகு வம்சத்து ராஜகுமாரன் இவன் தசரதனுடைய புத்திரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். கிரமப்படி அர்க்கியம் பாத்தியம் பழங்கள் முதலிய பல உபச்சாரங்களை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அயோத்தியில் உள்ள ஜனங்களும் சைன்யங்களும் பொக்கிஷமும் மித்திரர்களும் மந்திரிகளும் எல்லாரும் சௌக்கியமா இருக்காளான்னு அப்புறமா விசாரிக்கிறார். தசரதர் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும். அதனால அதை பத்தி அவர் பேசவே இல்லை. அதுக்கப்புறமா வசிஷ்டரும் பரதனும் நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா, ஆசிரமத்துல இருக்கிற எல்லோரும் சௌக்கியமா அப்படின்னு விசாரிக்கிறா. பரத்வாஜர் ராமன் கிட்ட தனக்கு உள்ள பிரியத்தால பரதனை பார்த்து நீ இப்போ அயோத்திய ஆட்சி பண்ணிட்டு சௌக்கியமா இருக்க வேண்டியவன், அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு சந்தேகம் வருது. கௌசல்யை எல்லா லோகங்களுக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்றவனும் மகா பராக்கிரமசாலியுமான ஒரு புத்திரனை அடைஞ்சா. தசரதர் ஒரு பொண்ணோட வார்த்தைய கேட்டு அவரை 14 வருஷங்கள் வரைக்கும் காட்டுல வசிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளைய கொடுத்தார். அப்படியே அவரும் தன்னோட தம்பியோடும் பத்னியோடும் வனத்துக்கு போனார். நியாயமா ராமனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை எந்த இடையூறும் இல்லாம அனுபவிக்க நினைச்சு ஒரு பாபத்தையும் செய்யாத லக்ஷ்மணனுக்கு ஏதாவது கெடுதி செய்ய நினைச்சு இங்க நீ வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாஜர் கேட்கிறார். அதை கேட்ட உடனே பரதனுக்கு கண்ணுல அப்படியே ஜலம் அப்படியே கொட்டுறது, வார்த்தையெல்லாம் குளறது. ஐயோ, 3 காலங்களையும் அறிந்த நீங்களும் இப்படி என்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா என்னோட கதி என்ன? என்னால யாருக்கும் எந்த கெடுதியும் வராது. நீங்கள் என்னை பத்தி இப்படி நினைக்கவே வேண்டாம்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நீ செய்தால் என்ன, உங்க அம்மா செஞ்சாளே அப்படின்னா நான் இல்லாத சமயத்துல என் அம்மா சொன்ன வார்த்தைகளை என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எனக்கு அதுல கொஞ்சமும் சந்தோஷம் இல்லை, அவைகளை நான் ஒத்துக்கவும் இல்லை. புருஷோத்தமனான ராமனை நல்ல வார்த்தை சொல்லி பிரார்த்திச்சு அயோத்திக்கு திரும்ப அழைச்சுண்டு போறதுக்காகவும் எப்போதும் அவருக்கு பாத சேவை செஞ்சுட்டு இருக்கிறதுக்காகவும் முடிவு பண்ணி நான் இங்க வந்திருக்கேன். தயவு பண்ணி ராமச்சந்திர மகாராஜா இப்போ எங்கே இருக்கார் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் அப்படின்னு பரதன் கேட்கிறான். அப்போ வசிஷ்டர் பரதங்கிட்ட கிருபை பண்ணணும் அப்படின்னு பலவிதமா அவரும் கேட்டுண்ட பிறகு பரத்வாஜர் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சு பரதனை பார்த்து பெரியோர்களினுடைய ஆச்சாரத்தை அனுசரிப்பதும் இந்திரியங்களை அடக்கி ராஜ்ய போகங்களில் பற்றில்லாமல் இருப்பதும் சாதுக்களின் ஆக்ஞைப்படி நடப்பதும் ரகுவம்சத்தில் பிறந்த உனக்கு தகுந்த குணம்தான். உன் சுபாவமும் எண்ணமும் எனக்கு யோக பலத்தால ரொம்ப நன்னா தெரியும். இருந்தாலும் உனக்கு ராமன் கிட்ட இருக்கிற பக்திய உறுதி பண்றதுக்காகவும் ராமனிடத்துல நீ வச்சிருக்கிற விசுவாசத்தால உண்டான கீர்த்திய அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் உன்னை நான் இப்படி கேட்டேன். ராமன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் இங்க பக்கத்துல சித்திரக்கூட மலையில தான் இருக்கா. நாளைக்கு நீங்க அங்க போகலாம். இன்னைக்கு நீங்களும் உங்க மந்திரிகளும் இங்கே தங்கி இருங்கோ. கேட்கிறவாளுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கும் சுபாவம் இருக்கக்கூடிய பரதனே, என்னோட இஷ்டத்தை நீ பூர்த்தி பண்ணு. அதாவது இன்னைக்கு இங்கே தங்கிட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றார். பரதனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தானும் சைன்யங்களும் பரிவாரங்களும் அந்த ஆசிரமத்துல தங்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணினார் அப்படின்னு இந்த 90வது அத்தியாயத்தை முடிக்கிறார்.
இதை தொடர்ந்து அடுத்த ஆடியோவில் 91வது அத்தியாயத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.